வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசரகுமார் கிருஷ்யாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நீரிழிவு நோயை தடுப்பதற்கு ஜனாதிபதியின் விசேட திட்டம். பிரான்ஸ் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 153 அதிகரிப்பு. தாக்குதலுக்கு உரிமை கோரியது IS. 7வது நாளாகவும் தமிழ் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்கின்றது. விரைவில் விடிவு கிடைக்கும் என சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவிப்பு. நாட்டில் தொடர்ந்தும் கடும் மழை, வடக்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீரிழிவு நோயை தடுக்கும் நோக்கில் சீனி பயன்பாட்டை குறைப்பதற்கு அரசாங்கத்தினால் இன்றிலிருந்து விசேட திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. சீனி பயன்பாட்டை தடுப்பதற்கு சுகாதார அமைச்சின் சுற்று நிருபம் இன்று உலக நீரிழிவு நோயை முன்னிட்டு வெளியிட்டு வைக்கும் நிகழ்வு சுதந்திர சதுக்கத்தில் ஆரம்பமாகியது. இந்த நடைபவனியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் செயலமர்வுகள் மற்றும் கூட்டங்களில் வழங்கப்படும் சிற்றுண்டிகளின் போது சீனி தனியாக வழங்கப்பட வேண்டும் என இந்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனி பயன்பாட்டை குறைத்து நீரிழிவு நோயை தடுப்போம் எனும் துணைப்பொருளில் இந்த கண்காட்சி இடம்பெற்றது. பாடசாலைகளின் உணவகங்களில் உப்பு, சீனி மற்றும் எண்ணெய் கூடிய உணவுகளை விற்பனை செய்வதை தடுக்கவும் அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. ලෝකයේ ඉහළම සංවර්ධනයක් තිබෙන ඇමරිකාව ජපානය எமக்கு இன்று சவால் உள்ளது. உலகில் கூடிய அபிவிருத்தி உள்ள அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் வாழும் சமூகங்கள் இந்த சவாலை எதிர்கொண்டுள்ளன. நவீன தொழில்நுட்பம் எந்த அளவு மனிதர்களின் சுகாதார மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு பங்களிப்பு செய்கின்றது என்ற விடயத்தை அவதானத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. பாடசாலை மற்றும் அதற்கு வெளியில் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொழில்நுட்பத்துடன் தொடர்பு படுகின்றனர். இதுதான் முதலாவது விடயம். தொற்றா நோய் இன்று சுகாதார அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் சவாலாகியுள்ளது. 2016 ஆண்டை தொற்றா நோய் நிவாரண ஆண்டாக பிரகடனப்படுத்தி நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு அல்லாது இதனை முன்னெடுக்க முடியாது. தற்போதுள்ள சுகாதார நிலைமையுடன் எமது பொருளாதார இலக்குகளை அடைய முடியாது. தமது விடுதலையை வலியுறுத்தி தமிழ் அரசியல் கைதிகள் 7வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளில் 5 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டதாக மேல்குடியேற்ற இந்து மத விவகார சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்தார். கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 5 தமிழ் கைதிகளை மருத்துவ பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டு மீளவும் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வெலிக்கடை, அனுராதபுர, போகம்பர, தும்பர மற்றும் மட்டக்களப்பு சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் தமது விடுதலை தொடர்பில் இறுதியான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிணை வழங்கப்பட்ட 25 பேர் இதுவரையில் கையொப்பமிட்டு சென்றுள்ளனர். இன்னும் 6 பேர் வரை பிணையில் கைச்சாத்திடாமல் உள்ளனர். அந்த 6 பேரில் 4 பேருக்கு வேறு வழக்குகள் காணப்படுகின்றமையினால் செல்ல முடியாது. மேலும் 2 பிணையில் கைச்சாத்திட உள்ளனர். திங்கட்கிழமை இவர்களுக்கு செல்ல முடியும் என நான் கருதுகின்றேன். முதலாவது அரசியல் கைதிகள் குழுவை நாம் விடுவித்துள்ளோம். நேற்று ஹர்த்தாலில் ஈடுபட்டவர்கள் கொழும்பிற்கு வந்திருந்தால் பிணையில் கைச்சாத்திட்டு இவர்களை அழைத்துச் சென்றிருக்க முடியும். கூச்சலிட்ட ஆட்கள் தீர்மானம் எடுக்கும் போது ஒத்துழைப்பு வழங்க வருவதில்லை. சிறையில் இருப்பவர்களுக்கு விரைவில் விடிவு கிடைக்கும் என மேல்குடியேற்ற இந்து மத விவகார சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்தார். சிறைச்சாலையில் இருப்பவர்களை நாங்கள் விடுவிப்பதுதான் எங்களுடைய அதற்கு ஏற்றமாறு எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அதிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. சட்டமாதிபருடைய திணைக்களத்திலேயும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நிவர்த்தி செய்துதான் இது நடக்கின்றது. முதல் கண்ணிலே 31 பேர்களை நாங்கள் விடுவித்தோம். ஜனாதிபதிக்கும் இந்த பிரச்சனையை நன்கு தெரியும். அவரும் அவருடைய கருத்து என்னவென்றால் இவர்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு சட்டமாதிபருடைய திணைக்களத்திலிருந்து சில தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நாங்கள் எவ்வாறாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் இப்ப நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். மிக விரைவாக இவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிப்பதற்கு முன் வந்திருக்கின்றோம் என்றால் நாங்களுடைய ஆரம்பம் என்னவென்றால் கருணா அல்லது KP
அவர்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கின்றார்கள். சில கைதிகளை மாத்திரம் உள்ளுக்கு வைத்திருக்கின்றார்கள். அது உண்மையாக ஒரு சரியான விடயம் இல்லை. ஆதலினால் நான் கூறுவது என்னவென்றால், அவர்களுக்கு வெளியிலே நடமாட முடியும் என்றால் ஏன் இந்த கைதிகளுக்கு வெளியிலே நடமாட முடியாது? அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா சிதம்பரபுரம் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் சுமார் 1338 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 1388 குடும்பங்களைச் சேர்ந்த 1628 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. சண்டிலிப்பாய், சாவகச்சேரி மற்றும் பருத்தித்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 254 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கான சமைத்த உணவு மற்றும் உணவு கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு நமக்கு அனுமதியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதை பிரதிச்செயல் ஊடாக வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பிரதேசங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சாந்தபுரம் மற்றும் பொன்னநகர் பகுதிகளில் மழை வெள்ளத்தினால் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் குகதாஸ் சுகுணதாஸ் தெரிவித்தார். சாந்தபுரம் பகுதியில் மழையுடன் வீசிய கடும் காற்று காரணமாக சுமார் 50 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவற்றுள் 18 வீடுகள் முழுமையாகவும் 32 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இந்த வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் கிளிநொச்சி மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு குறிப்பிடுகின்றது. இது தவிர பொன்னநகர் பகுதியிலும் 12 குடும்பங்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு முருகண்டி வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சில இடங்களில் 3 அடி உயரத்திற்கு வெள்ளம் தங்கியுள்ளதாகவும் அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகளை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியில் உள்ள வீட்டினுள் நேற்று நள்ளிரவு 2 மணி அளவில் புகுந்த முதலை 14 வயது சிறுமியொருவரை தலையில் கடித்துள்ளது. வீட்டில் உள்ள அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டில் உள்ளவர்கள் விழித்து பார்த்தபோது சிறுமியின் தலை முதலையின் வாய்க்குள் அகப்பட்டிருந்தது. இதனையடுத்து கடும் பிரயத்தனத்தின் பின்னர் சிறுமி மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். புள்ள கட்டில 2:45 கீழே விழுந்துட்டேன். கீழே நாங்க கீழே தவறித்தான் விழுந்துட்டான்னு புள்ளைய எழுத்தா முதல்ல இந்த பேக்க இருந்து புள்ளைய புடுங்கித்தான் எடுத்துனாங்க. புடுங்கி எடுத்து சனம் எல்லாம் ஓடி வந்து சத்தத்துல தான் முதல்ல விட்டுட்டு போனது. அந்த 2 சின்னாக்கள் படுத்திருந்த வாக்கு அடுத்த சின்னாக்கள் வாசல் கரையில கிடந்தபடியே வந்தோடனே வாவத்தான் கப்பி இருக்கு தர. இதேவேளை தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களினதும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இரணிமடு குளம் வான் பாய்வதனால் குளத்தின் 10 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட நீர்ப்பாசன பிரதி பணிப்பாளர் தெரிவித்தார். இதேவேளை கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியில் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கால்நடை மேய்ச்சலுக்காக நேற்று மாலை சென்றிருந்த ஒருவரே மழை வெள்ளத்தில் அல்லுண்டு சென்று உயிரிழந்துள்ளார். கால்நடை மேய்ச்சலுக்காக சென்றிருந்த ஒருவர் காணாமற் போனமை குறித்து நேற்று முறைப்பாடு கிடைத்திருந்ததாக கிளிநொச்சி போலீசார் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மழை வெள்ளத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த அம்மங்கோயில் வழியிலே 145 ஏக்கர் விவசாயம் முற்றாக தண்ணீர் மூழ்கியிருக்கின்றது. இவ்விவசாய மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்ட மக்கள். அவர்கள் தங்களுடைய நகைகள் பேங்கிலோ எத்தனை பேங்கிலே கடன்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு 4000-5000 வேண்டி இங்கே கொண்டு விதைத்திருக்கிறார்கள். மீள்குடியேற்றத்துக்கு பிற்பாடு பாரியோர் வெள்ளத்திலே எங்களுடைய பட்டாப்படை கிராமம் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. பட்டாப்படை அம்மன் ஆலயத்தை விசித்திருக்கின்ற இந்த அம்மன் வழி என்பது முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய பகுதிகளுக்கு நாங்கள் செல்ல முடியாமல். கள்ளப்பாடு பகுதியில் தற்காலிக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளமையினால் சுமார் 18 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பொதுநோக்கு மண்டபத்தில் தங்கியுள்ளனர். நாங்கள் காலகாலத்திலேயே நெடுகளும் மழையில தான் தண்ணீர தான் கிடந்து ஓங்கிக் கொண்டிருக்கிறோம்.
எங்களுக்கு கொட்டல் வீடு. கொட்டல் வீட்டாலே எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செய்ய இயலாது, சமைக்க இயலாது, சாப்பிட இயலாது, படுக்க இயலாது. எங்களுக்கு குந்தராக்கு இடம் இல்ல. எங்களுக்கு ஒரு வீடு வேணும். எங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் சுமார் 300 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. மழையுடனான வானிலை காரணமாக எழுவன்குளம் வீதியூடான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். ராஜாங்கனை, தப்போவ, தெதுருவோயா மற்றும் உடவளவை நீர்த்தேக்கங்களிலும் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடை மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சிறிய குளங்கள் வான் பாய்வதனால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வயல் நிலங்களில் நெற்பயிர்களை மூடி நீர் பாய்ந்து வருகின்றது. வவுனியா சிதம்பரம் நலன்புரி முகாமிற்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த முகாமில் சுமார் 186 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்போ 20-25 வருஷ காலமாக இருக்கிறோம். ஒரு இடம் காணி பூமி இல்லை. இப்போ அந்த தாரங்கிறாங்க. ஒரு நாங்கள் இருக்கிறதே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கல சட்டிப்பானைகளை வச்சு பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கல. அது சரியான ஒரு வீடுகள். அது செய்யறாங்க, இதை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இந்த வீடுகளில் சனங்கள் இருக்க முடியாது. நான் 4 வயசுல வந்தேன்னா எனக்கு இன்னைக்கு என் பிள்ளைக்கு 6 வயசு. இன்னும் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இதே கர்மத்தை தான் அலைஞ்சு இருக்கோம். நம்மள வீடெல்லாம் தண்ணி பிள்ளைகள் நாங்கெல்லாம் இதோட ஒரு சைட்ல தான் இருந்தது. இப்பயும் வீடு முழுக்க சரியான தண்ணி. எங்களுக்கு வீடு திருத்துற நிலைமையில இல்ல. எங்களுக்கு தயவு செய்து காணியை கொடுத்து ஒரு தற்காலிக வீடை தர சொல்லுங்க. மன்னார் மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருகின்றது. மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் சில வீதிகளூடான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகளில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மழை காரணமாக மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். விவசாய நிலங்கள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து நன்னீர் மீன்பிடியாளர்கள் அதிக அளவில் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். மலையகத்தின் பல பகுதிகளிலும் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவுகின்றது. நுவரெலியா மாவட்டத்தின் காசல்ரி மற்றும் விமல்சூரிய நீர்த்தேக்கங்கள் வான்பாயும் மட்டத்தை அண்மைத்துள்ளன. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமற் போனவர்கள் தொடர்பான விசேட குழுவினர் இன்று மட்டக்களப்பிற்கு சென்றிருந்தனர். மட்டக்களப்பு கத்தோலிக்க இளைஞர் ஒன்றிய மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது காணாமற் போனவர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சந்திப்பில் பெருந்திரளான காணாமற் போனவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை காணாமற் போனவர்களின் உறவினர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்ச்சைக்குரிய அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான MTV தொலைக்காட்சியில் நேற்று இடம்பெற்ற ஃபேஸ் தி நேஷன் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. திலக் மாரப்பன அமைச்சர் பதவியிலிருந்து விலகியமை பிரச்சினைக்கு தீர்வல்ல. அது அவரது பிரச்சனையான பாராளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலகியது மக்களினதும் நாட்டினதும் விமர்சனங்களிலிருந்து விலகுவதற்கு. நான் இந்த விடயத்தை வேறு விதமாக நோக்குகின்றேன். திலக் மாரப்பன பதவியிலிருந்து நீங்குவதை தவிர அவருக்கு வேறு மாற்று வழி இல்லை. அவரது பாராளுமன்ற உரையை அனைவரும் விமர்சித்தனர். அது மிகவும் கடுமையானது. நல்லாட்சிக்காக செயற்பட்ட சிவில் சமூகம் அவருக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டது. அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் மற்றும் நல்லாட்சி என்ற விடயங்கள் தொடர்பிலும் பல மோசடிகள் குறித்தும் சமூகத்தில் கருத்தெழுந்துள்ளது. இலத்திரனியல் பயணிகள் விசாக்களுக்காக விண்ணப்பிக்கும் இலங்கையர்களுக்கான கட்டண தொகையை குறைக்க உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. கடுவளை மாநகர சபை சார்பு மீது தாக்குதல் மேற்கொண்ட ஒருவரை இதுவரை கைது செய்யவில்லை என தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கடந்த புதன்கிழமை இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான சாரதி ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வடக்கு கடுத்துறை புகையிரத பாதையில் இடம்பெறவிருந்த விபத்து அந்த பிரதேச மக்களின் தலையீட்டால் தடுக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளாகவிருந்த பஸ்ஸில் 35 பேர் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.